திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ. மேஷம், மனதில் நினைத்த காரியங்களை துணிவாகவும் துரிதமாகவும் செய்து வெற்றி பெறும் நாள். ரிஷபம், அவசர கதியில் துணிச்சலான செய்யும் சில மாற்றங்கள், முயற்சிகள் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் உண்டாகும். மிதுனம், உங்களுடைய சவாலான பேச்சுக்கள், பதிலுக்கு பதில் என்ற உடனடியான செயல்பாடுகள் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும். கடகம், உங்களுடைய பேச்சுக்கள் குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில் மட்டுமல்ல, உற்றம் சுற்றம் என ஊர் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டாக்கும். சிம்மம், தேவையற்ற தைரியங்கள், தேவையற்ற அவசரங்கள் மூலம் உங்களுடைய வேலையில் பணி சுமைகள் அதிகரிக்கும். கன்னி, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி சமூகத்தில் உங்களுடைய அடையாளத்தை நிரூபித்துக் கொள்வீர்கள். துலாம், வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் மதிக்கப்பட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாள். விருச்சிகம், இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தவர்களெல்லாம் உங்களுடைய முயற்சிகளாலும் நீங்கள் செய்யும் மாற்றங்களாலும் உங்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கென ஒரு செல்வாக்கை உருவாக்கி உங்களை கௌரவிப்பார்கள். தனுசு, மனம் போன போக்கில் நீங்கள் நினச்சதெல்லாம் பேசி இன்றைக்கி தர்ம சங்கடத்தை உள்ளாகுவீர்கள். மகரம், சுய சிந்தனையும் சமூக சிந்தனையும் ஒன்றாக இருந்து அதை வளர்த்தெடுக்கும் நாள். கும்பம், தேவையற்ற சிந்தனைகள், அவசரமான முடிவுகள் எல்லாம் இன்று உங்களுக்கு பிரச்சனையும் எதிர்ப்புகளையும் தரும். மீனம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறினாலும் சமூகத்தில் அதற்கென்று உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.